காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். தினமும் காலை 6 மணிக்கு ஆலய தரிசனம். சனிக்கிழமை தோறும் மாலை 5:30க்கு உங்கள் டிடி தமிழில் விளையாட்டு களம். விளையாட்டுத் துறையில் சாதித்த பல்வேறு வீரர் வீராங்கனைகளுடன் ஒரு சந்திப்பு. நமது டிடி தமிழில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:05க்கு மக்கள் மனம் கவர்ந்த தமிழ் திரைப்படங்கள் ஒளிபரப்பாகும். வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. இலங்கையின் மின் நிலையங்களுக்கு LNG விநியோகிக்கப்படும், பிரதமர் உறுதி. மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த நிலையான தீர்வு காணப்பட வேண்டும், இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே வலியுறுத்தல். பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினம். உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் அஞ்சலி. அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. மாநிலங்களவை சிறப்பு விவாதத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. ராணிப்பேட்டையில் 1500 கோடி ரூபாய் காலணி உற்பத்தி தொழிற்சாலை இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்று தாயகம் திரும்பிய குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழக அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸில் இந்தியா தடுமாற்றம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர இருதரப்புக்கும் பயனுள்ள விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரட்டை வரி தவிர்ப்பு, இலங்கை குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகியவை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களின் முன்னிலையில் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.
இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அதிபரின் முதல் வெளிநாட்டு பயணம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இரு நாட்டு உறவுகளில் இந்த பயணம் புதிய உத்வேகத்தையும் ஆற்றலையும் அளிக்கும் என்றும் கூறினார். இலங்கைக்கு இந்தியா இதுவரை $5 பில்லியன் அளவுக்கு கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மீனவர்களின் வாழ்வாதாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இந்த விஷயத்தில் மனிதாபிமான அணுகுமுறை அவசியம் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். $5 बिलियन की लाइन्स ऑफ क्रेडिट और ग्रांट सहायता प्रदान की है. श्रीलंका के सभी 25 जिलों में हमारा सहयोग है और हमारे प्रोजेक्ट्स का चयन सदैव पार्टनर देशों की विकास प्राथमिकताओं पर आधारित होता है. अपने विकास सहयोग को आगे बढ़ाते हुए हमने निर्णय लिया है कि माहो अनुराधापुरम रेलवे सेक्शन के सिग्नलिंग सिस्टम और कांके संथुराई पोर्ट के पुनरुद्धार के लिए ग्रांट सहायता दी जाएगी. இந்திய நலனுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் தனது பகுதியில் அந்நிய சக்திகளை அனுமதிக்காது என்று இலங்கை அதிபர் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார். இலங்கை அதிபரான பிறகு தாம் மேற்கொள்ளும் முதல் வெளிநாட்டு பயணம் இது என்று கூறிய அவர் அது பற்றி மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கடும் நிதி நெருக்கடியில் இலங்கை சிக்கி தவித்தபோது உதவிக்கரம் நீட்டிய இந்தியாவுக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த நிலையான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதாக இலங்கை அதிபர் தெரிவித்தார். සහයෝගී ප්‍රවේශයක ඇති අවශ්‍යතාවය පිළිබඳව අප සාකච්ඡා කළා. දෙරටේම තහනම් භාවිතාවක් වන පතුලේ ඇදගෙන යන දැල්ලාම් පන්න ක්‍රමයෙන් සිදුවන යලි පිළිසකර කළ නොහැකි පාරිසරික හානිය හඳුනා ගනිමින් එම භාවිතය නැවැත්වීමට නීති විරෝධී වාර්තා නොකරන ලද නියාමනය නොකරන ලද දීවර කටයුතු නැවැත්වීමටත් පියවර ගන්නා ලෙස අප ඉල්ලා සිටියා. පුහුණුවීම සහ සක්්‍යතා වර්ධනයේ දිවිත්ව බදුකරණයේ වැළැක්වීම යන ශේෂ්ත්‍රවලට අදාළ අත්සන් ලැබුණු. முன்னதாக இலங்கை அதிபருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை இலங்கை அதிபர் ஏற்றுக்கொண்டார். இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடமான ராஜ்காட்டிற்கு சென்ற இலங்கை அதிபர் அஞ்சலி செலுத்தினார். அப்போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இலங்கை அதிபருக்கு காந்தியடிகளின் சிறிய மார்பளவு சிலையை நினைவு பரிசாக வழங்கினார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் மாலையில் இலங்கை அதிபரை சந்தித்தார். இரு நாட்டு நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டனர். பாகிஸ்தானுக்கு எதிராக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியா பெற்ற வெற்றி விஜய் திவஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள போர் நினைவு சின்னங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்ற தினமான இன்று உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது சிறப்பான முறையான வீரத்தை வெளிப்படுத்திய ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்களின் தியாகத்தை நாடு என்றும் நினைவில் கொண்டிருக்கும் என்ற அவர் ஒவ்வொரு இந்தியருக்கும் அவர்களது வெற்றி கதைகள் ஊக்கமளிப்பதாகவும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது ஆயுத படைகளின் வீரத்திற்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களது தன்னலமற்ற தியாகம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை நாட்டிற்கு ஈட்டி தந்ததாக கூறியுள்ள தங்கர் அது ஒவ்வொரு இந்தியருக்கும் ஊக்கமளிப்பதாக தெரிவித்துள்ளார்.
விஜய் திவாஸையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வரலாற்று வெற்றியை பெற்றுத்தந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். ராணுவ வீரர்களின் தியாகம் வருங்கால தலைமுறைக்கு ஊக்கமளித்து நாட்டின் வரலாற்றில் என்றென்றும் பொறிக்கப்பட்டிருக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில் ராணுவ வீரர்களின் தியாகத்தை நாடு எப்போதும் மறக்காது என்று கூறியுள்ளார். ராணுவ படைகளின் ஈடு இணையற்ற வீரம், தேசப்பற்றின் காரணமாகவே இந்தியா பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 1971 ஆண்டு போரில் நாட்டிற்கு வெற்றியை தேடித்தந்த ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் நினைவு கூறுவோம் என்று தெரிவித்துள்ளார். நாட்டை காக்க தன்னலமற்ற அவர்களது ஈடுபாட்டிற்கு நாம் மரியாதை செலுத்துவதாக கூறியுள்ள அவர், ராணுவ வீரர்களின் உறுதியும் அர்ப்பணிப்பும் வரலாற்றின் பக்கங்களில் என்றென்றும் நீங்காது இடம் பிடித்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக லட்சக்கணக்கான அப்பாவி மக்களின் உயிரும் மனித உரிமையும் பாதுகாக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே விஜய் திவாஸையொட்டி தலைநகர் தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இந்திய ராணுவத்தின் தென் பிராந்திய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் R.M. சீனிவாஸ் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள், ஓய்வு பெற்ற வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் 75வது ஆண்டு தினத்தையொட்டி மாநிலங்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். நாட்டின் அரசியல் சாசனம் காலங்களை கடந்து உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். பெண்களின் நலனுக்காக பாஜக எப்போதும் பாடுபட்டு வருவதாக கூறிய அவர், மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பாஜக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். It is time, I would think, to reaffirm our commitment to build India, that is Bharat, that shall uphold the spirit enshrined in this sacred document. So with those words, I get into telling about the journey that these 75 years have seen of our Indian Constitution, and also to say why India's Constitution and India today stands out in a very separate league of its own. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அரசியல் சாசனத்தின் மதிப்பை குறைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டதாக தெரிவித்தார். ஏழைகளின் நலனுக்காக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொடர்ந்து விவாதம் நடைபெற்றது. நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரித்து வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தில் இதனை தெரிவித்த அவர், இளைஞர்களின் வேலைவாய்ப்பு விகிதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் சமாதான் இணையதளத்தில் தொழிலாளர் பிரச்சினைகள் குறித்து சுமார் 12,000 புகார்கள் பதிவானதாகவும் அவற்றில் 7,262 புகார்கள் முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார்.
மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 125 மாவட்டங்களை தத்தெடுத்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தத்தெடுப்பு நிதியின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். நாட்டில் 21 போலி பல்கலைக்கழகங்கள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளித்த கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தார் கடந்த 10 ஆண்டுகளில் 12 போலி பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டதாக கூறினார். ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் போலி பல்கலைக்கழகங்களின் பட்டியலை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டு வருவதாகவும் மாநில அரசுகளின் கவனத்தையும் இது தொடர்பாக ஈர்த்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரபல தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற தபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உடல்நலக்குறைவால் அமெரிக்காவில் இன்று காலமானார். அவருக்கு வயது 73. உடல்நலக்குறைவால் கடந்த வாரம் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். 5 முறை கிராமி விருதை வென்றுள்ள ஜாகிர் ஹுசேன் இந்திய அரசின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். மும்பையில் பிறந்த அவர் கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வந்தார். ஜாகிர் ஹுசேன் மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் தமது ஈடு இணையற்ற இசையால் லட்சக்கணக்கானோரை கவர்ந்த ஜாகிர் ஹுசேன் தபேலா இசையை உலக தரத்திற்கு கொண்டு சென்றவர் என குறிப்பிட்டுள்ளார். அவரது இசை மேதமை இசை ஆர்வலர்களை தலைமுறைகளை கடந்து உத்வேகம் அடைய செய்யும் என்றும் கூறியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இசைத்துறையில் ஜாகிர் ஹுசேனின் பங்களிப்பு போற்றத்தக்கது என கூறினார். அவர் நம்மிடையே இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக குறிப்பிட்ட ராஜ்நாத் சிங் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் அன்னாரது மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார். உண்மையான கலைஞரான ஜாகிர் ஹுசேனின் புகழ் தலைமுறைகளை கடந்து நீடிக்கும் என்று கூறியுள்ள அவர் அவரது மறைவால் ஏற்பட்ட வெற்றிடம் ஆழமாக உணரப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜாகிர் ஹுசேனின் குடும்பத்தாருக்கும் அவரது ரசிகர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். உங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா சார்? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதா சொன்னாங்க. ஏதாவது மேஜர் ஆபரேஷன் ஏதாவது நடந்ததுங்களா? ஆபரேஷனா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே மேடம். ஜர்னலிஸ்ட் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். அந்த பொண்ணு போதாத போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சு தேடி வர்றதுக்கு. இந்த கேஸ் நம்மளை இப்படி சுத்த விடுதுன்னா நமக்கே தெரியாம நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்ற டவுட் எனக்கு இருக்கு. எந்த சின்ன பிள்ளைய கொல்ல போறாங்க? ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுக்காக சின்ன குழந்தையை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க மேடம். சக்தி ஐபிஎஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30க்கு உங்கள் டிடி தமிழில். செய்திகள் தொடர்கின்றன. 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் வெற்றி தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை தரமணியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சி பூங்காவில் இந்திய ராணுவத்தில் தென்னிந்தியா பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மேஜர் முகுந்த் வரதராஜனின் தந்தை உள்ளிட்ட ராணுவத்தின் வீரதீர செயல்களுக்காக விருது பெற்ற வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் போரில் வெற்றியை குறித்த குறும்படமும் ராணுவத்தின் இசைக்குழுவினர் சார்பில் இசை நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் இந்த நாள் இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி நாளாகும் என்றும் இஸ்லாமியர்களுக்கென தனி நாடு வேண்டும் என்ற கொள்கை 24 ஆண்டுகளுக்கு பிறகு தோற்கடிக்கப்பட்டது என்றும் பாகிஸ்தான் உடைந்து வங்கதேசம் உருவானது என்றும் கூறினார்.
அனைத்து மதங்களும் அமைதியாக வாழக்கூடிய இந்தியாவில் பிரிவினைக்கு இடமில்லை என்று அவர் தெரிவித்தார். Fanned by fanaticism, communal fanaticism, at that point of time it prevailed. But 24 years later, that ideology was pulverized, it was defeated. When Pakistan broke and Bangladesh emerged. It's the victory of India, victory of idea of India, because it is this country where every faith, every religion coexist peacefully, harmoniously. இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய ராணுவ பிரிவின் லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார், சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, முப்படைகளை சேர்ந்த ராணுவ அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். மத்திய அமைச்சர் HD குமாரசாமியின் பிறந்த நாளான இன்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அமைச்சரின் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்திக்குறிப்பில், கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் மத்திய கனரக தொழில்துறை மற்றும் எஃகு துறை அமைச்சருமான குமாரசாமியின் பிறந்த நாளான இன்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள குமாரசாமியின் அலுவலகத்தில் அவரை நேரில் சந்தித்த இணையமைச்சர் எல் முருகன் தமது அன்பார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான காலணி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங்ஃபு நிறுவனம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் இந்த தொழிற்சாலையை அமைக்கிறது. 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இந்த காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை அமைய உள்ளது. இதற்கான நிகழ்ச்சி தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக கூறி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்பட்டால் ஒற்றை ஆட்சி முறைக்கு நாடு கொண்டு செல்லப்படும் என்றும் அது ஜனநாயகத்தையும் பன்முகத்தன்மையையும் குலைத்துவிடும் என்றும் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தெரிவித்துள்ளார். அதிபர் ஆட்சி தேர்தல் முறையை கொண்டு வரும் உள்நோக்கத்துடன் மத்திய அரசு இதனை கொண்டுவர முயற்சிப்பதாகவும் இது நமது அரசியல் சாசனத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாகும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை நடைமுறைக்கு வந்தால் அது மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு உரிய அரசியல் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்துவிடும் என்றும் பிராந்திய உணர்வுகள் மற்றும் பன்முகத்தன்மை அழிக்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். இலங்கை பிரச்சினை பற்றி முழு விவரமும் தெரிந்த ஒருவர் பிரதமராக இருப்பது நமக்கு நன்மையே என்று பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் விடுதலையாகி விரைவில் தாயகம் திரும்ப உள்ளதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலிலும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய முத்திரையை பதிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கின்றது.
சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள ஜாஃபர் சாதிக்கின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் ஜாஃபர் சாதிக்கின் நிறுவனம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தின் ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பொருட்களை வழங்கியுள்ளது தெரியவந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மேலும் ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை 2022, 2023 காலகட்டத்தில் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் வெளிவந்துள்ளதாகவும், இதே காலகட்டத்தில்தான் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துடன் ஒப்பந்தம் செய்திருந்ததாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் விற்பனை மூலம் கிடைத்த பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் மறைமுகமாக உதவி செய்துள்ளதாக கூறியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்று தாயகம் திரும்பிய குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் நடைபெற்ற போட்டியில் தமிழக வீரர் குகேஷ் சீனாவின் லிரனை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் 18 வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் என்ற பெருமையை பெற்றார். அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் சென்னை திரும்பிய குகேஷுக்கு விமான நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா செஸ் சாம்பியன் குகேஷுக்கு பூங்குத்து கொடுத்து வரவேற்றார். அதனை ஏற்றுக்கொண்ட குகேஷ், இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று குறிப்பிட்டார். இதனிடையே உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நாளை பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் மற்றும் தமிழக கிராண்ட் மாஸ்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 445 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான 5 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. முதல் நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 13.2 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 28 ரன்கள் எடுத்த நிலையில் மழையால் ஆட்டம் கைவிடப்பட்டது. 2வது நாளான நேற்று அந்த அணியின் டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடி சதம் அடித்ததுடன் 152 ரன்களை குவித்தார். ஸ்டீவன் ஸ்மித் 101 ரன்கள் குவித்தார். இன்று தொடர்ந்து நடைபெற்ற 3வது நாள் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 445 ரன்கள் எடுத்தது. இந்திய அணியின் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை தொடங்கிய இந்தியா ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களை சமாளிக்க முடியாமல் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 51 ரன் எடுத்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென் பகுதியில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.